வணக்கங்க. நம்ம அன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கிராமத்து சாம்பாருங்க. கிராமத்தில் எப்படி சாம்பார் வைக்கிறாங்கன்னு செய்ய போகிறாங்க. அது தேவையான பொருள் பாருங்கள். கொஞ்சம் பொடிங்க. கிராமத்தில் வந்து இடித்து தாங்க வைப்பாங்க, கடையில் வாங்கிலாம் வைக்க மாட்டாங்க. பொடிங்க. அடுத்து இந்த பொடி வந்து பெருங்காயமும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்குறாங்க சாம்பாருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் அவரை, சாட்டவரை, கருவேப்பிலைங்க, தாளிப்புக்கு 2 மிளகாங்க, வரமிளகாங்க, அடுத்து கொஞ்சோண்டு ஜீரகங்க, அடுத்து கொஞ்சம் இதுதாங்க ஸ்பெஷலு முருங்கை. எல்லாம் முருங்கை காய் போட்டுக்கலாங்க. முருங்கை காய் இல்லைன்னால் கிராமத்தில் வந்து தலை போட்டுக்கிடுவாங்க. நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க நல்லா இருக்குது அப்படின்னு. தலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கை தலை கொஞ்சம், அடுத்து ஜீரகம் கொஞ்சங்க, தாளிப்புக்கு ஜீரகம், கடுகும் போட்டுக்கலாம், கடுகும் போடணும், ஜீரகம், அடுத்து இந்த ஒரு 4-5 பச்சை மிளகா, 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், ஒரு கத்திரிக்காய்ங்க, கொஞ்சம் காலிஃப்ளவர். தேவையான பொருள்களை அந்த பருப்பு வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறேங்க. பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து எதாவது கட் பண்ணிவிட்டு செய்யலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம். சட்டி வச்சாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க காய் வேகிறதுக்கு. காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, எல்லா காயும். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன காய் போடணும்னு தோணுதோ போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கோங்க காய். கிராமத்தில் இப்படி தாங்க வைப்பாங்க. காயை தனியாக வேக வச்சுக்கிடுவாங்க, பருப்பை தனியாக வேக வச்சு காயை அரை வேக்காடில் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயங்க. கிராமத்தில் கொடுத்த பேர் தாங்க சின்ன வெங்காயம். சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ விலையாக இருந்தாலும் அவங்க வாங்குவாங்க. தக்காளிங்க, தக்காளி, பச்சை மிளகாங்க, பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த காய்க்கு உப்பு போட்டுக்கலாங்க. காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. தலையும் போட்டுக்கலாங்க. காயோட முருங்கை தலையும் போட்டுக்கலாம். லைட்டாக வேகட்டுங்க, ஒரு அரை வேக்காடு வேகட்டும். அப்புறம் பருப்பு ஊற்றி அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்த்து தாளித்து ஊற்றலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த பாதி வந்துருச்சுங்க. புளி கரைச்சி ஊற்றுறது. ஆல்ரெடி தக்காளி பழம் போட்டிருக்குது, புளியை பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த டயத்தில் பருப்பு ஊற்றிடலாங்க. அரைக்காய் தாங்க வேகணும், நிறைய வேக வச்சிடக்கூடாது. அரைக்காய் வந்தோடனே தூக்கி பருப்பு ஊற்றிடுங்க. புளியை ஊற்றிட்டு அடுத்து பருப்பு போட்டுருங்க. இந்த காய் ஊற்றிட்டுங்க. இந்த கருவேப்பிலை காம்போடு போட்டுருங்க, வாசமாக இருக்கும். காம்போடு போட்டுருங்க. போடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, சூடாகிட்டு இருக்குது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுக்கிறோம், பச்சையாக போட்டுக்கிறோம். இது காய்ச்சிக்கலாம். வாசமாக இருக்குங்க. இதெல்லாம் தாளிக்கும் போது இந்த ஜீரகம் இந்த மெத்தேடில் தாளிக்கும் போது செம்மையாக வாசமாக இருக்கும். ரெண்டு வரமிளகாங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடி எப்போ தான் போடுவீங்கன்னு கேட்டிங்களா? இல்லைங்க, பொடிக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. நம்ம சாம்பாரில் வீட்டில் செஞ்சதுங்க. இந்த பொடியை போட்டுட்டு அடுத்து இந்த வெந்தயமும் பெருங்காயம் வணக்கி அரைச்சி பொடி பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க. அதை போட்டு இந்த எண்ணெயிலே இப்படி வணக்கிடுங்க. அந்த சூடில் இப்படி வணக்கிட்டிங்கன்னா அப்படியே ஊற்றிக்கலாங்க.
நல்லா இருக்குங்க, வாசமாக இருக்கும். அடுத்து இதில் ஊற்றிடலாம். இது ரெடி ஆகிடுச்சுங்க, காய் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை இப்படி தாங்க சாம்பார் வைப்பாங்க கிராமத்தில். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், வாசமாகவும் இருக்குங்க. கிராமத்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. வச்சு அனைவரும் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.